பார்த்த மாதிரி நடந்திருக்குது, நிறைவேறி இருக்குது, அல்லது பார்த்ததை ஒட்டி நிறைவேறி இருக்கு, எதிர்த்து நிறைவேறவே இல்லை, ஏற்கு மாற நிறைவேறவே இல்லை. இதுல கடைசியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கனவுல என்னத்தை தான் நீங்க பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கனவுல பார்க்க முடியாது. ஏன்னா கடைசியா சொல்லிக்கணும், கனவுல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அவங்க கனவுல நீங்க என்ன செய்யலாம், யார வேணாலும் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மர்ரானி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. ஒருவர் என்னை கனவில் கண்டாரையானால் அவர் என்னைத்தான் காணுகிறார், என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் இன்னொரு தடவை சொன்னாங்க, மர்ரானி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி. யார் ஒருத்தர் என்னை கனவிலே காணுகிறாரோ அவர் விழித்தவுடன் நேரில் என்னை காண்பார். அப்ப கனவுல ஒருத்தர் கண்டார்னா இப்ப விடுஞ்சோன நேரவே ரசூலுல்லாஹ் போய் பார்த்து பேசிடுவாராம். அப்ப இது யாருக்கு சாத்தியமாகும்? சஹாபாக்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். சஹாபாக்களை தவிர வேற யாருக்குமே சாத்தியமாகாது என்பதை 6993 புகாரியில 6993 ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நீங்கள் கனவில் கண்டீர்களேயானால் எந்திரிச்ச உடனே காலையில நேரம் என்னை பாப்பீங்க. அப்ப நேர யார் பார்ப்பார்கள் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் கனவுல காண முடியும். சஹாபாக்கள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், கனவுல வந்தாங்க, இப்படி சொன்னாங்கன்னு ஏமாத்துறதோ, அவர் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாரு நம்ம போய் மரியாதை கொடுக்கிறதோ நம்ப கூடாது. பொய்யன்ற வேண்டிதான். கனவுல போய் சொல்லிருக்காங்க, பொதுவா கனவுல போய் சொல்றது பொய். ரசூலுல்லாஹ் கண்டேன்னு சொன்னா பொய்க்கு மேல பொய். யாரும் கனவுல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி யாராவது சொன்னார்களே ஆனா நீங்க நம்ப கூடாது. இதை தவிர மகான பாக்குறீங்க, அப்துல் கார் ஜிலானி கனவுல வர்றாரு, அவர் அப்துல் கார் ஜிலானியா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஷைத்தான் யார் வடிவத்திலும் வருவான். ஷைத்தானே வந்து நான் தான் அப்துல் கார் ஜிலானிமா வர்றது அவர் அல்ல. ஷைத்தானே வந்து நான் தான் மூசா நபிமா, ஷைத்தானே வந்து நான் தான் ஈசா நபிமா, நான் தான் சாவுல மீதுமா, உங்களை வழிகெடுப்பான். நம்பிராதீங்க, ஷைத்தான் இந்த வடிவத்திலும் வருவான். அதனால ஷைத்தான்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால மகான் வந்தார், அவர் வந்து எதையும் நம்பாதீங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி மெசேஜ் வந்தால் நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருமையானால் பாதுகாப்பு தேடிக்கிறீங்க. ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாத பிரேமை ஏற்படுமையானால் அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, கண்டு விட்டுருங்க, ஒண்ணு செய்யாதீங்க. இவ்வளவுதான். நல்ல கனவா இருந்தா விருப்பத்திற்குரிய ஆட்கள்கிட்ட நினைச்சா சொல்லுங்க, கெட்டதா இருந்தா ஒருத்தரையும் சொல்லாதீங்க. இதுதான் கனவுக்கு நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானம். இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை நீங்க நம்பினீங்கன்னு வைங்க, நிறைய தீமையிலிருந்து காப்பாற்றப்பட்டுருங்க. யாரும் உங்களை ஏமாத்திர முடியாது. உங்களுடைய ஈமானுக்கு ஆட்டம் வராது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நடவடிக்கையில பாதிப்பு வராது. கெட்ட கனவு கொண்டீங்களா, அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோமா, நாளைக்கு ஒழுங்கா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பாதுகாப்பு அல்லா பாத்துக்கணும் இனிமே அப்படின்னு போயிருவீங்க. இதெல்லாம் இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, இப்படியே நம்ம லைஃப் வீணா போயிடும். உலகத்துல நிம்மதி கெட்டு ஆகரத்து நாசமா போயிடும். அதற்குரிய ஒரு அற்புதமான வழியை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அனுப்புவானார். இப்ப நடந்திருக்கிற நிலநடுக்கம், இந்த நிலநடுக்கம்ங்கிறது வந்து இதுவரைக்கும் உள்ள இந்தியா, சுதந்திர இந்தியாவுடைய வரலாறுல இதுதான் பெருசு. 1950 நடந்தது, அதுக்கப்புறம் வந்து 93 நடந்தது பெருசுன்னு சொன்னாங்க. அதனால 10,000 பேர் தான். 93 நடந்தது எவ்வளவு, ஒரு 10,000 பேர் தான். இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல பூமியில இருக்குது. வழங்குதா? ஆமா, ஊரே காணா. இப்ப அதாவது எடுக்கிற பாடியை வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறானுவோ, எத்தனை பாடி வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப இதுல எவ்வளவு வந்திருக்குன்னா கணக்கு 1 லட்சத்துக்கு மேலதான் போகுது. அவ்வளவு பேர் நினைக்கிறாங்க, கம்ப்ளீட்டா போயிருக்கிறாங்க. இது வந்து அல்லாஹ் ஒரு எச்சரிக்கைக்கு தான் செய்யறான் எல்லா காலத்திலையும். அதாவது சாதாரணமா நிலநடுக்கம் என்பது வேற, மனிதர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நேரத்தில் வர்றதுங்கிறது அதாபு தான். நல்லா விளங்கிக்கணும். எப்போதுமே மனிதர்கள் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடும் பொழுது, ஒரு பெருநாள்ல, ஒரு பொங்கல்ல, ஒரு தீபாவளியில வந்தா அது எதுக்குரியதுதான், அதாபு தண்டிக்கிறது அல்லா தர. அப்படித்தான் ஆது சமுதாயம் தண்டிச்சேங்கிறான். அவங்க சந்தோஷத்தோடு போய் படுத்தார்கள், காலையில காணாம போய்விட்டார்கள், எல்லாம் என்ன செய்யறான், மகிழ்ச்சியோடு படுத்தார்கள், காணாம விட்டார்கள் சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து சில விஷயங்களை தண்டனைக்காகவும் செய்வான். இப்ப நடந்திருக்கிறதும் சரி, இதுக்கு முந்தி சில விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து பல வகையில மனிதனுக்கு எச்சரிக்கை பண்றான், தண்டிக்கிறதுக்கு எச்சரிக்கை பண்றான். எப்படி? இப்ப குடியரசுங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். குடியரசு ஆகி 50வது ஆண்டு நிறைவு என்பது பொன் விழாங்கிறது அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நாடே மகிழ்ச்சியில குதூகலிச்சுக்கிட்டு இருக்குது. விளையாட்டுகள் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லி அப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அடி அடிச்சான்னா ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அர்த்தம். அதுக்கு என்ன, 25க்கு கொடுத்தா என்ன, 28க்கு அடிச்சா என்ன, அது என்ன ஜனவரி 26ங்கிற ஒரு தேதி கரெக்டா செலக்ட் பண்ணி
எல்லாம் கொண்டா அந்த செய்தி இரண்டாவது செய்தி நடந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டா நடந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டா 8:45 தான் எல்லாம் வர்றாரு, ஜனாதிபதி பொறுப்பு வர்றாரு. அது 8:45 கரெக்டா தேர்ந்தெடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த நேரத்தில் உடிச்சு அடிக்கிறதுன்னு சொன்னா அதுவும் அது பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தில் அத்வானியை தேர்ந்தெடுத்த தொகுதியை கரெக்டா தேர்ந்தெடுத்து அத்வானி காந்தி நகர் தெரியாதானே அவரை எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க தொகுதியை கரெக்டா தேர்ந்தெடுத்து அந்த மாநிலத்தை தேர்ந்தெடுத்து அவன் நடக்கிற ஆட்சியை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒரு பொன் விழா கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அடிக்கிறதுல பாடம் கத்துக்கிறதுன்னு சொன்னா ஒரு காலத்தில் எழுத மாட்டாங்க. அப்ப என்னது ஒவ்வொரு அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறான். வழிபாடுன்னு சொல்லி வழிபாடு நடத்திட்டு போவோம் அங்க உட்காந்துக்கிட்டு இவங்க கூட்டம் போடுறது இத்தனை கட்டுவோங்கிறது இன்னும் நாள் பள்ளிவாசல் இடிப்போங்கிறது இதான் நீ பண்ணுவ. ஒரு அசைச்சு விட்டுனா என்ன ஆகுங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான் இல்ல ஒவ்வொருத்தரும் காட்டுறான். அதாவது சாதாரண நாட்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க தண்டனை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அது செப்டம்பர் 30 எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். செப்டம்பர் 30 லட்டூர் போன தடவை லட்டூர் மராட்டியத்தில் நினைச்சிருக்கு. இதுக்கு முந்தின பெரிய பூகமோ அது என்ன செப்டம்பர் 30 அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சந்தோஷமா கொண்டாடினாங்க. விநாயகர் ஊர்வலம் போனாங்க. விநாயகர் வயிற்றுல பாபர் மசூதி எழுதிக்கிட்டு விநாயகர் மசூதியை முழுங்கிட்டாருன்னு சொல்லி ஊர்வலம் போயிட்டு படுத்தாங்க. ராத்திரி காலையில காணா படுத்தவனே காணா முடிஞ்சு வச்சு 10,000 பேர் அப்படி ஆட்டி அசிட்டாங்க. அது அந்த வேற தேர்ந்தெடுக்கல. நீ சந்தோஷமா ராத்திரி படுத்த மகிழ்ச்சியான படுத்தீங்க. நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்ல அடிச்சுக்காரனால திருந்தணும். மனிதர்கள் என்ன செய்யணும் அக்கிரமம் பண்ணக்கூடாது. அது எவன் பண்ணாலும் சரி முஸ்லீம் பண்ணாலும் சரி இந்து பண்ணாலும் சரி கிறிஸ்தவம் பண்ணாலும் சரி அக்கிரமம் பண்ணுனா அல்லாஹ் அதுக்கு 4 நேரத்தை அப்படி கரெக்டா தேர்ந்தெடுக்கிறான் பாருங்களேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 15 அதே மாதிரியான ஒரு பூகமம் அதுக்கு முந்தின பூகமம் செப்டம்பர் 30 ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 இப்படி பொருத்தமா அந்த தேதிகள் பூராவுமே தற்செயல் நினைக்கிறீங்களா? அப்ப எத்தனையோ நாட்கள் இருக்கும் போது அது என்ன கரெக்டா அந்த தேதி ஆகஸ்ட் 15 அதுக்கு முந்தினது ஆகஸ்ட் 15 இப்ப ஜனவரி 26 அதுக்கு முந்தைய செப்டம்பர் 93 செப்டம்பர் 30 அதுக்கு முந்தைய ஆகஸ்ட் 15 அது என்ன ஆகஸ்ட் 15 என்னது அது என்னது யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் அல்ல ஒரு எச்சரிக்கைக்கு பண்றான். அதே மாதிரி வந்துகிட்டே அந்த பண்ண ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது குஜராத்ல பண்ற ஆட்டம் கட்ட காசங்கள் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அது பார்க்க கூடாது. இது இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் இருந்து பாடம் கற்கணும். அல்லாஹ்வுக்கு நீ என்னத்தான் நீ கூட்டத்தை கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடலாம். அவனுக்கு என்ன ஒரு ஆட்டம் தான். அவனுக்கு தேவை பெரிய பெரிய படை அனுப்ப வேண்டியதோ இவன் என்னன்னோ மேல இருந்து ஹெலிகாப்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாத்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுக்கு அவன் வேற மாதிரி அவன் ஒரு ஹெலிகாப்டர் விட்டுருக்காங்க. என்ன பண்றது? நம்ம என்னென்னமோ பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணி அவன் வரப்போறான் இவன் வரப்போறான்னு சொல்லிட்டு நம்ம ராக்கெட் வர போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமே அவன் ஒரு கணக்கு அல்லா ஒரு தனி கணக்கு போட்டு வச்சுக்கிறான். என்னதான் நடந்தாலும் பாகிஸ்தான் சேர்ந்து அவன் ஒழுங்கா இல்ல அவன் அக்கிரமம் பண்றான் மக்களுக்கு நாசம் பண்றான். இவன் அளவுக்கு இல்லாட்டா பாதிப்பு பார்டர் தானே பார்டர் அடுத்த பாகிஸ்தான் தானே குஜராத் பாதிப்பு அடுத்து இல்ல பாகிஸ்தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இது இந்தியாவுல ரஷ்யாவை நினைச்சு பாருங்க 1,10,000 அது தாண்டும் போல இருக்கு. அதான் உலகத்துல பெருசுண்டாங்க. உலகத்துல பெருசுங்கிற லெவலுக்கு இது போகுங்கிற அளவுக்கு 1.5 லட்சம் தாண்டும் பேப்பர்ல நீ போட்டிருக்கானுவோம். கரெக்டான செய்ய தெரியல. அது என்ன நடந்துட்டாலும் சரி நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருவது என்ன 2 விஷயங்களை படிக்கணும். ஒன்னு மனிதாபிமானத்தை நம்ம இந்த இடத்துல காட்டணும். இது ஒரு அவங்களுக்கு பாடம் படிக்கட்டு. நம்மளால் ஏண்டது என்ன செய்யணும் உதவிகள் செய்யணும். பாதிக்கப்பட்டவங்க சில அக்கிரமக்காரர்களை சேர்த்து அழிக்கும் போது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு நல்லவர்களும் சேர்ந்து அழிவாங்க. அப்ப நல்லவர்கள் அவங்களையும் அழியணும் ஆயிஷா கேட்கிறாங்க. அவங்களும் அழியத்தான் செய்வாங்க. அவங்க எண்ணத்துக்கு தகுந்தவாறு மறுமையில் எழுப்பப்படுவாங்க. நல்லவர்களுக்கு தான் செய்வாங்க. அது அது சேர்த்து அழிக்கும் போது தனியாக தூக்கிட்டு போய் பண்ண முடியாது. அப்படிதான் நடக்கும்னு வைங்களேன். இப்ப நமக்கு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய முறையை நம்ம அவங்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்யணும். சக்தி இருக்குமே ஆனால் நேர போய் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டா கூட அதற்கு ஒரு பெரிய கூலி இருக்கு. மீட்பு பணியில் ஈடுபடலாம், ஒரு கூட்டமா போகலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், ரத்த தானம் செய்யலாம். மருத்துவமனையில் காயம்பட்டு கிடக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய உயிர்களை ரத்தம் தான் காப்பாத்திடலாம். திடீர்னு இத்தனை 1000 பேரை கொண்டு 1.5 லட்சம் பேர் போனாண்டா ஆஸ்பத்திரி எத்தனை லட்சம் பேர் இருப்பான். இத்தனை பேருக்கு அங்க உள்ளவன் எப்படி ரத்தம் கொடுக்க முடியும்? அப்ப நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு சேதத்தை குறைக்கிறது உள்ள அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும் அதனுடைய உதவிகளில் பங்கெடுக்க முடியும். துணிகளை கொடுக்கலாம், காசு பணத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வகையில் நம்மளால எந்த அளவுக்கு உதவிகள்லாம் செய்ய முடியாது முடிவு பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க என்ன சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த இழப்பை கருத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் வாலண்டியர்ஸாக செல்லக்கூடியவர்கள் முன்வரக்கூடியவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் உடனடியாக தமுகவுடைய தலைமை அலுவலகத்தை மேலே தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய பெயர்களை கொடுங்க. எத்தனை நாளைக்கு போக முடியுங்கிறத தெரியப்படுத்தினீங்கன்னா ஆமா குறைஞ்சது 10 நாள். ஆமா
10 நாளுக்கு நீங்க தயாராக வரக்கூடிய சகோதரர்கள் அங்கே போய் அந்த பணிகளில் பங்கெடுத்து அவர்களுடைய மீட்பு நடவடிக்கைகளில் பயன்படக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுங்க. அது ஒரு குழுவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். முயற்சியெல்லாம் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம். இரண்டாவது, பொருளாதார ரீதியான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு உணர்வு மூலியமாகவே நாம் அதை பெறுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை போன்ற சகோதரர்கள் நேரடியாக தமுக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கொடுத்தார்களானால் முதல் கட்ட நிவாரண நிதியாக நேரடியாக நம்முடைய இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களிடமே அதை தமுக சார்பாக கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்ற ரீதியிலே நம்முடைய உணர்வுகளை நாம் காட்ட தலைப்பட வேண்டும். அதற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் அதே